வணக்கம். கம்பராமாயணம் கிட்கிந்தா காண்டம் பகுதி 2. தூய நற்சோலையில் ராமனும் சுக்ரீவனும் அமர்ந்து இன்னுரையாடினர். நாயக, நான் உணர்த்துவது ஒன்று உண்டு என்று சுக்ரீவன் உரையாடினான். இவ்வழி யாம் இருந்தபோது விண்வழியாய் ராவணன் கையகப்பட்ட அபலை ஒருத்தி அழுத கண்ணீரோடு தான் முடித்து வைத்திருந்த அணிகலன்களை கீழே போட்டு சென்றாள். அவற்றை பாதுகாத்து வைத்துள்ளோம் என்று கூறி அவற்றை அவன் முன் வைத்தான். அணிகலன் அவனுக்கு உயிர் தரும் அமுதமாய் காட்சியளித்தது. அணிகலன் கண்களினின்று மறைந்தது. அதற்குரிய அணங்கின் தோற்றம் கண்முன் வந்து நின்றது. அணிகளை கண்டதால் மகிழ்ச்சியும், அணிக்கு உரியவள் அருகில் இல்லாததால் அயற்சியும் அடைந்தான். ராமன் தன்னிலை கெட்டு சோர்ந்து மயங்கி விழுந்தான். தான் உயிரோடு இருக்கும் போதே அணிகளை களையும் அவல நிலை ஏற்பட்டதே என்று வருந்தினான். அருகில் இருந்த சுக்ரீவன் ஆறுதலாய் நல்லுரைகள் தந்து மீண்டும் உணர்வு பெறச் செய்தான். கண்டது சீதையின் அணிகலன்களை, கொண்டவன் அரக்கன் ராவணன் என்பது முடிவு செய்யப்பட்டது. அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டு தெளிந்து கொண்டு வருவது தன் கடமை என்று சுக்ரீவன் கூறினான். இனி முதலில் வாலியை கொன்று பின் சுக்ரீவனுக்கு முடிசூட்டு, அவன் அரசனாவான். அவன் ஆணை பிறப்பித்ததும் 70 வெள்ளம் எண்ணிக்கையுள்ள வானரர் ஒன்று சேர்வர். அவர்களை ஒவ்வொரு இடமாய் அனுப்பினால் காலம் நீடிக்கும். ஒரே இடத்துக்கு பலரையும் அனுப்பி வைப்பது மிகைப்பட்ட முயற்சியாகும். அனைவரையும் ஒரே சமயத்தில் 4 திக்குகளுக்கும் அனுப்பி வைப்பதுதான் தக்கது. அவ்வாறே இனி செயல்பட வேண்டும் என்று அனுமன் ராமனிடம் கூறினான். ராமனும் அவன் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொண்டான். அனுமன் தன் துணை அமைச்சர்களான தாரன், நீலன், நலன் ஆகியவர்களோடு ராம இலக்குவருக்கு வழிகாட்ட சுக்ரீவன் வாலியின் இருப்பிடத்தை நாடி சென்றான். சுக்ரீவனும் அவன் அமைச்சர் நால்வரும் ராம இலக்குவரை தொடர்ந்து மலைச்சாரல் இடையே சென்றனர். தான் செய்யத்தக்கது யாது என்று சுக்ரீவன் ராமனை நோக்கி கேட்டான். நீ வாலியை போருக்கு அழை. நீங்கள் இருவரும் போர் செய்யும் போது மறைவிடத்தில் இருந்து அம்பு ஒன்றினால் வாலியை கொள்வேன் என்று வழிவகையை கூறினான் ராமன். சுக்ரீவனுக்கு அச்சம் நீங்கியது. வாலியை அழிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஓர் உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வாலியை போருக்கு வருமாறு கூவி அழைத்தான். யானையின் பிளிரல் கேட்டு எழும் சிங்கம் போல வாலி சுக்ரீவனின் அரைக்கூவலை கேட்டு வியந்தான். போருக்கு அஞ்சி புறமுதுகிட்டவன் வழியே வந்து அழைத்தது அவனுக்கு வியப்பை அளித்தது. வாலியின் தாரமாகிய தாரை அவன் போருக்கு செல்வதை தடுத்தாள். இதில் ஏதோ சூது இருக்கிறது, போக வேண்டா என்று கூறினாள். கண்ணீர் வடித்தாள். அவனே வழிய வந்து வகையாய் மாட்டிக்கொள்ளும் போது நாம் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறி எழுந்தான் வாலி. அவன் தன் வலிமையை நம்பி வந்தவன் அல்லன். ராமன் அவனுக்கு துணையாய் வந்திருக்கிறான். அதனால் தான் அவனுக்கு இவ்வளவு அஞ்சாமை என்று தாரை எடுத்து உரைத்தாள். வாலி கடும் கோபம் கொண்டான். ராமன் திருப்பெயருக்கு மாசு கற்பிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தம்பியரை நேசிப்பவன் ராமன் உடன் பிறந்த சகோதரர்களிடையே அவன் பகையை மூட்ட மாட்டான். தன்னிகரற்ற வீரனான ராமன் ஒரு குரங்கோடு நட்பு கொண்டு அவனுக்காக பரிந்து துணைக்கு வருவான் என்று சொல்வது நம்பத்தக்கது அன்று என்று கூறி தாரை தடுத்தும் தயங்காது போருக்கு சென்றான். ராமன் வாலியின் தோற்றத்தை கண்டு இலக்குவனிடம் அவனை பற்றி பெருமையாய் பேசினான். இலக்குவன் சுக்ரீவன் நம்பத்தகுந்தவன் அல்லன் என்று எடுத்துரைத்தான். அண்ணனையே கொள்வதற்கு நம்மை அவன் துணை தேடுகிறான் என்றால் அது துரோகம் அல்லவா? அவனை நம்புவது மண் குதிரையை நம்பி நட்டாற்றை கடப்பது போலத்தான் ஆகும் என்றான். தம்பியர் எல்லாம் பரதனாக முடியுமா? ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நாம் அவனை வெறுக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் என்ற ஆராய்ச்சியா நமக்கு முக்கியம். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். வாலி சுக்ரீவனுக்கு உரிய ஆட்சியை எடுத்துக்கொண்டான். தவறில்லை. அவன் மனைவியை ஏன் அவன் கைப்பற்ற வேண்டும்? எந்த தவறும் செய்யாத தம்பியை அவன் ஏன் விரட்டி அடிக்க வேண்டும்? வாலி தவறுடையவன், அவனை அழிப்பதுதான் அறம் என்று கூறி தெளிவுபடுத்தினான் ராமன். போர் மும்முரமாய் நடந்தது. சுக்ரீவனை வாலி பந்தாடுவது போல தூக்கி எறிந்தான். அவன் தாக்குதலுக்கு ஆற்றாமல் சுக்ரீவன் துவண்டு விட்டான்.
ராமன் மறைந்திருந்த பக்கம் வந்து மெல்லிய குரலில் தன்னை காக்குமாறு வேண்டினான். ராமன், உங்கள் இருவருக்கும் வேறுபாடுகளை காண முடியவில்லை. நீ கொடிப்பூ அணிந்து செல், அடையாளம் தெரிந்து கொள்கிறேன் என்று அவன் செவியில் படுமாறு மெதுவாய் உரைத்தான். ஊக்கம் மிகுந்தவனாக வாலியோடு சுக்ரீவன் போரில் இறங்கினான். அவனை விண்ணில் எரிய வாலி தயாராயிருந்தான். அந்த நிலையில் ராமன் அம்பு அவன் மார்பில் துளைக்க அவன் பிடி நெகிழ்ந்தவனாய் கீழே சாய்ந்தான். மார்பில் பாய்ந்த அம்பை பிடுங்கி அதனை யார் எய்தது என்று அறிய விரும்பினான். அவனால் இயலவில்லை. இறுதியில் தன் வலிமை முழுவதையும் பயன்படுத்தி அதை இழுத்து பறித்தான். ராம என்னும் திருப்பெயரை கண்டான். ராமன் தன் மீது அம்பு எய்தியமைக்காக வருந்தவில்லை. சான்றோன் ஒருவன் தன் சால்பு குன்றிய நிலையில் நடந்து கொண்டான் என்பதற்காக வருந்தினான். அறம் வளைந்து விட்டதே என குமுறினான். பரதனுக்கு தமையனாய் விளங்கியவன் சகோதர பாசத்துக்கு இடையூறு செய்யலாமா என்று கேட்டான். ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாய் காவிய நாயகனாகிய நீ நடுநிலைமை தடுமாறலாமா? சீதையை பிரிந்து விட்டதால் மனம் தடுமாறி இந்த தவறை செய்து விட்டாயா? உலக நெறி என்பது உயர்ந்தவர் செய்கையில் தானே அமைந்து கிடக்கிறது. தலைவன் நீ தவறு செய்யலாமா? உலகமே உன் செயல் பேச்சு இவற்றை கவனிக்கிறது. அம்பு எய்ய நினைத்திருக்கலாம், அது உன் சொந்த விருப்பு வெறுப்பு பற்றியது. ஆனால் மறைந்திருந்து அம்பு எய்தியது உன் வீரத்துக்கு இழுக்கல்லவா என்று கேட்டான். அதற்கு ராமன் விடை தரவில்லை. இலக்குவன் இடைமறித்து சுக்ரீவன் முதலில் வந்து ராமனை சந்தித்தான். தனக்கு உதவுமாறு வேண்டினான். அவனுக்கு உதவுவதாக கூறிவிட்டு உன் முன்னால் வந்தால் நீயும் அடைக்கலம் என்று கேட்டால் என்ன செய்வது? அதை தவிர்ப்பதற்குத்தான் மறைந்திருந்து அம்பு செலுத்த வேண்டி நேர்ந்தது என்று பதில் கூறினான். ராவணனை கொல்வதற்கு உறுதுணை தேடியிருக்கலாம். சிங்கத்தை துணையாக கொள்வதை விடுத்து சிறு முயலை நம்பி செயல்பட்டிருக்கிறாய். உன்னிடம் அறமும் இல்லை அறிவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ராமனிடம் கூறினான். நீ சொல்வது போல் என் தேவைக்காக உன்னை கொன்றேன் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தீமையை கண்டவிடத்து அதை ஒழிப்பது அரசு நீதியாகும். நீ எந்த தவறும் செய்யாத உன் தம்பியை அலற வைத்தாய். துரத்தி துரத்தி அடித்தாய். தீர விசாரித்து உண்மை காணாது அவனை கொல்வதிலேயே நாட்டம் கொண்டாய். தம்பியை அழிக்க நினைத்திடும் நீ எனக்கு சகோதர பாசத்தை பற்றிய பாடம் கற்றுத் தருகிறாய். தம்பியின் தாரத்தை தங்கையாக மதிக்க வேண்டிய நீ அவளை துணைவியாக ஆக்கிக் கொண்டாய். பிறர் மனைவியை விரும்பும் அற்பத்தனம் உன்னிடம் அமைந்துள்ளது. நீ உயிர் வாழ தக்கவன் அல்லன். பற்களை குத்தி தூய்மைப்படுத்த சிறு துரும்பு போதும். உலக்கை தேவையில்லை. ராவணனை அழிக்க எனக்கு உன் தம்பி போதும். நீ தேவையில்லை என்று கூறினான். ஒழுக்கம் என்பது மானிடருக்கு விதிக்கப்பட்ட வரையறை. நாங்கள் விலங்குகள். விலங்குகளுக்குள் கணவன் மனைவி என்ற உரிமை கொண்டாட முடியாது. கற்பு என்ற கட்டுத்திட்டத்துக்கு இங்கே இடமே கிடையாது. மேல்மட்டத்தில் நீங்கள் வழி அமைத்துக் கொண்ட கட்டுப்பாடு அது. எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு விரும்பியவாறு வாழலாம் என்பதே. வல்லவன் எதையும் செய்யலாம். வலிமைதான் நியாய ஒழுங்குக்கு வரையறை. இது எங்களிடை நிலவும் விதி. எங்களிடம் அறநெறியை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு வாழ்பவர்கள். மனிதருக்கு சொல்லப்பட்ட அளவுகோல்களை வைத்து எங்களை அளப்பதில் நியாயமில்லை என்று வாலி கூறினான். மிருகம் மனிதன் என்பது உடலை பற்றியதன்று, மனதை பற்றியது. மனிதனுக்குரிய அறிவும் ஆற்றலும் சிந்தையும் உன்னிடம் உள்ளன. விலங்கு என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது என்று ராமன் அவனை திருத்தினான். வாலி மனம் மாறினான். அதற்கு பின் ராமன் தவறு செய்ய மாட்டான். நீரில் நெருப்பு தோன்றாது. தவறு தன்னுடையதுதான் என்று உணர்ந்து அடங்கிவிட்டான் வாலி. தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று பெருமிதத்தோடு கூறினான். நான் கேட்கும் வரம் ஒன்று உள்ளது, அதை தர வேண்டும் என்று கேட்டான். என் தம்பி மது உண்டு அம்மயக்கத்தில் கடமை செய்வதில் தவறக்கூடும். அதை பெரிதாக கொள்ளாது அவனை மன்னித்து விடு. என் மீது செலுத்திய அம்பை அவன் மீது செலுத்த வேண்டா. அதை தாங்கும் ஆற்றல் அவனுக்கு இல்லை என்று தம்பியின் மீது கொண்ட பாசம் வெளிப்படும்படி இவ்வரத்தை கேட்டான். வாலி சிறியன சிந்தியாதான் என்பதை ராமன் இதனால் அறிய முடிந்தது. மற்றொரு வரம் வேண்டுகிறேன். என் தம்பியை உன் தம்பிமார்களுள் யாராவது தமையனை கொன்றவன் என்று கூறி இகழ்வாராயின் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வாலி ராமன் மதிப்பில் மிக உயர்ந்து நின்றான்.
அனுமனை உன் வில்லை போல வலிமையுள்ள துணைவனாய் ஏற்றுக்கொள். சுக்ரீவனை உன் தம்பி இலக்குவனைப் போல ஏற்று பாசமும் பரிவும் காட்டுக. இவர்கள் துணை கொண்டு சீதையை தேடி அடைவாயாக என்று இறுதியில் கூறினான். தன் தம்பியை பார்த்து அவனுக்கு அறிவுரைகள் சில கூறினான். ராமனுக்கு ஏவல் செய்யும் பேறு பெற்றிருக்கிறாய். நீ உன் கடமைகளில் இருந்து தவறக்கூடாது. பெரியவர்கள் சகவாசம் நெருப்பு போன்றது. நீங்கினால் குளிர்காய முடியாது, நெருங்கினால் சுட்டெரித்துவிடும். மேல்மட்டத்துவாசிகள் அடிமைகள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார் என்று நினையாதே. அவர்களுக்கு பயன்படாவிட்டால் தூக்கி எறிந்து விடுவர். மன்னர்கள் அடிமைகளை மன்னிக்க மாட்டார்கள். பெரிய இடத்து உறவு கத்தி முனையில் நடப்பது போன்றது. கவனமாய் நடந்து கொள் என்று அறிவுரை கூறினான். வாலி மைந்தனான அங்கதன் தன் தந்தை மரணமறிந்து விரைந்து வந்தான். சாகும் தருவாயில் இருந்த வாலியை பார்த்து பலவாரி கூறி புலம்பினான். என் தந்தையே, யமன் வருவதற்கு அஞ்சும் உன்னை மரணம் எப்படி தழுவியது? இனி ராவணன் உன்னை பற்றி அச்சம் நீங்கி நிம்மதியாக வாழப் போகிறான், இது உறுதி. பார்க்கடலை கடைய தேவருக்கு உன்னை தவிர உதவ யார் இருக்கிறார்கள்? அமுதத்தை தேவர்களுக்கு தந்து மரணத்தை நீ ஏற்கிறாய் என்றால் உன்னை விட கொடையாளி யார் இருக்க முடியும்? அங்கதனை தழுவிக்கொண்டு நீ இனி அயர வேண்டா. நாயகன் ராமன் செய்த நல்வினை பயன் இது என்றான் வாலி. ராமனிடம் அங்கதனை அடக்கலமாய் ஏற்று ஆதரிக்குமாறு வேண்டிக் கொண்டான் வாலி. ராமனும் அங்கதனுக்கு தன் உடைவாளை தந்து அவனை பெருமைப்படுத்தினான். வாலி தன் மார்பில் பதிந்திருந்த அம்பினை பிடுங்கி வெளியே எடுத்தவுடன் ரத்தம் பீறிக்கொண்டு வந்தது. அவன் உயிரும் அவனிடம் விடை பெற்று கொண்டு சென்றது. தாரை உயிரற்ற அவன் உடல் மீது விழுந்தாள், புரண்டாள், அழுதாள், அரற்றினாள். உன் தோளில் துயிலும் நான் இன்று தரையில் விழுந்து துடிக்கிறேன். உயிரும் உடம்புமாக இருந்த நாம் இனி எப்படி தனித்து சாக முடியும்? இந்த வெறும் உடம்பு நீ இல்லாமல் எப்படி வாழும்? காலையும் மாலையும் சென்று நீ முக்கண்ணனை வழிபடுவாயே, இப்பொழுது நீ என்ன செய்வாய்? என் மெல்லிய ஆடை மீது சாயும் நீ எப்படி வன்மையான தரையில் கிடக்கிறாய்? பொய் புகழாத புண்ணியனே, நீ என் உயிர் என்று புகழ்ந்து பேசுவாயே, உயிரை விட்டு உயிர் எப்படி போக முடியும்? அது பொய்யுரையாகிவிட்டதே. உன் உள்ளத்தில் நான் உறைந்தேன் என்பது உண்மையாயிருந்தால் இந்த அம்பு என்னையும் தாக்கி என் உயிரையும் போக்கியிருக்க வேண்டுமல்லவா? அமுதத்தை தந்த உனக்கு தேவர் பாராட்டுரை வழங்க எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தார்களோ? உன் தம்பிக்கு வாழ்வு தா என்று ராமன் வாய் திறந்து கேட்டிருந்தால் வள்ளலாகிய நீ மறுத்து பேசியிருப்பாயா? போருக்கு சென்ற போதே தடுத்தேனே. ராமன் சுக்ரீவனுக்கு துணையாய் வந்திருக்கிறான் என்று சொன்னேனே, நீ கேட்கவில்லையே. சாவை விரும்பி ஏற்றுக்கொண்டாயே. அம்பு ஒன்றால் உன் மார்பை பிளக்க முடியும் என்று இதுவரை நான் நம்பியதில்லை. இது புதுமையாயிருக்கிறது என்று புலம்பினாள். தன் மகனை விழித்து தம்பியும் தமையனும் உறவு கொண்டிருந்த போது உயர்ந்திருந்தனர். பகை புகுந்த போது எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டு விட்டது பார்த்தாயா? அரசெல்வனாகிய ராமனும் அறம் திரும்ப முடியும் என்பதை நீ எண்ணி பார்த்ததுண்டா என்று கடுமையாக விமர்சித்தாள். அதற்கு மேல் தொடர விடாது அனுமன் இடை நின்று தடுத்து தாரையை அந்த புறத்துக்கு அனுப்பி வைத்தான். அங்கதனை கொண்டு ஈமக்கடன் சேவித்தனர். நடக்க வேண்டியதில் நாட்டம் கொண்டனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.